Hello students, welcome to Shiny Max 8th standard Max chapter 1 exercise 1.2 ல 8th sum solve பண்ணலாம். Simplify அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு and show that it is a rational number between 11 and 12. அதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 11க்கும் 12க்கும் இடையில இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தந்திருக்கதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே ஸோ இதை சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது பிட்மாஸ் BIDMAS. ஃபஸ்ட்டு பினா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐனா இண்டீசஸ், அது உங்களுக்கு இல்லை சொன்னால அது வேண்டாம். ஸோ டிவிஷன் டினா டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் M மல்டிப்ளிகேஷன் அது சால்வ் பண்ணிக்கிட்டு A அடிஷன். ஸோ இதுக்கு பிறகு சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு B ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ மற்றபடி இருக்கக்கூடியதை அப்படி எழுதிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 அப்படி எழுதுங்க. ப்ளஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் சென்டரில் மைனஸ் சிம்பிள், அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ 5ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 5 3 சார் என்னன்னா 15. நெக்ஸ்ட்டு சென்டரில் மைனஸ் சிம்பிள், அதனால் அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 2 2 சார் 4 டிவைடட் பை இனிமேல் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். 5 2 சார் 10. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் 3 டிவைடட் பை 10 இன்டூ 3. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 அப்படி எழுதிருங்க. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் 15லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 11. சென்டரில் மைனஸ், அதனால் மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை 10 அப்படி எழுதிருங்க. ஓகே 3 டிவைடட் பை 10 இன்டூ 3. ஓகே நெக்ஸ்ட் என்னது? ஐ உங்களுக்கு இந்த சம்மில் இல்லை சொன்னால் அது வேண்டாம். டிவிஷன், அப்போ இது ஓகேங்களா? இதை இனிமேல் சால்வ் பண்ணலாம். 1/2 ப்ளஸ் 11/10. இந்த மாதிரி டிவைட் சிம்பிள் இருந்து அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கிட்டு ஸோ இதுதான் இருக்கு இல்லையா 3/10 அதை தைகளாக எழுதிடணும். அப்போ 10 மேலே எழுதணும், மேலே இருக்கக்கூடிய 3ஐ நீங்கள் கீழே எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் சிம்பிள் இருந்துன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு 10 கீழே இருக்கக்கூடிய 10 மேலே எழுதணும், மேலே இருக்கக்கூடிய 3ஐ கீழே எழுதணும். ஓகேங்களா? டிவைடுக்கு பக்கத்தில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் தலைகீழாக எழுதணும். அடுத்து இதை அப்படியே எழுதிருங்க இன்டூ 3. ஓகே ஸோ இப்போ நம்ம டிவைடும் அதுவும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஓகே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1/2 ப்ளஸ்ஸையும் அப்படி எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது மூணுமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்து அப்படின்னா ஸோ கிராஸில் கட் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா மேலேயும் கீழே இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 11 மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லையா, நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே அப்போ ஸோ இனிமேல் பாருங்கள் சென்டரில் ப்ளஸ் சிம்பிள், அடுத்த அடிஷன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அடிஷன் சென்டரில் ப்ளஸ் இருந்து அப்படின்னா டினாமினேட்டர் என்னது சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1 1 சார் 1 தான், சென்டரில் ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 2 11 சார் என்னது 22 டிவைடட் பை 2 1 சார் 2. ஓகே 1ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணால் 23 டிவைடட் பை இந்த 2. ஓகே ஸோ இதை வந்து நம்ம டேபிளுக்கு கட் பண்ண முடியாது, அதனால் டேரெக்டாக டிவைட் பண்ணிடலாம். 23ஐ உள்ளே எழுதுங்க, டிவைடடுக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஐ வெளியே எழுதிருங்க. ஓகே இப்போ 2 1 சார் 2, 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. ஓகே நெக்ஸ்ட் இந்த 3ஐ இறக்கிக்கலாம். 1 2 சார் 2, அப்போ 3லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணால் 1. ஓகே இனிமேல் இறக்கம் எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் போட்டு 0வை எழுதிக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் 5 2 சார் 10, இப்போ 0 வந்துடுச்சு. ஸோ அப்போ வேல்யூ என்னது 11.5 எழுதிக்கலாம். 11.5 அதாவது 23/2 தான் நம்ம இப்போ 11.5ன்னு எழுதியிருக்கோம். கொஸ்டினை பாருங்கள், நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கிடைக்கக்கூடிய ஆன்சர் 11க்கும் 12க்கும் இடையில இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பர் லைனில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே 11 இருக்குது, இங்கே 12 இருக்குது, அப்போ 11.12 இதுக்கு இடையில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாம். Therefore 11.5 lies between 11 and 12ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. வேணா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே இவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.